மிஸ்டர் லாயர் பொண்டாட்டி, நான் எது வேணான்னு சொன்னோம் அதுக்கு தான் நீ வீண் வம்புக்கு நீ போகிற. நானும் வரேன். ஏன்னா என் பொண்டாட்டி தனியாக விட முடியாது. சரியா? உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்குன்னு நான் வரேன். அரசியலுக்கு நான் வேணான்னு சொன்னேன், நீ அதுக்கு தான் போகிற. நான் வரேன். சரியா? ஆனால் என்ன ஏதுன்னு ஏன்ட்ட ஃபஸ்ட்டு பேசு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? ஏன்ட்ட ஃபஸ்ட்டு பேசு, அப்புறம் பார்ப்போம். இது நான் உனக்கோசரம் வரண்டி அரசியலுக்கு. விஜய் அவர் அண்ணன் கூப்பிட்டா கண்டிப்பாக நான் போகிறேன். கூப்பிட்ற டைம் வரும், அண்ணன் கூப்பிடுவார். அது நான் பார்த்துருக்கேன். ஏன்னா நான் இல்லாமல் ஏன்னா சிவம் புள்ள நான் தான். சரியா? என்னை பற்றி தெரிஞ்சவங்களும் புரிஞ்சவங்களும் என்னை பற்றி தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரியா? இது ஏன்டா வம்பு, நம்ம இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலான்னு சொல்லி நினச்சேன். அப்படி தான் இருந்தேன். ஆனால் நீ தான் வந்து ஈத்து விட்ட என்னை உள்ள. தேரை ஏற்று தெருவுரு ஈத்து விட்ற மாதிரி என்னை ஈத்து விட்ட. நான் தெருவில் தான் நிற்கிறேன், ஒண்டியாக நிற்கிறேன். அப்படி இருந்தோம் என் அப்பா இருக்கான் எனக்கு மேலே. ஓகே, என் அப்பா என்னை பார்த்துட்டு தான் இருக்கான். பார்த்து எல்லாம் என் அப்பா தான் இருக்கான், வேறு யாரும் இல்லை எனக்கு. சரியா? ஆனால் உனக்கோசரம் நான் வரேன் அரசியலுக்கு. ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட பேசுறீ. லாயரு, நீ என்கிட்ட பேசு ஃபஸ்ட்டு, இன்னான்ட்டு பேசு. அதுக்கப்புறம் நான் உனக்கு எனக்கு கோபம் வருது ஜோதி. நான் எதனா திட்டுருவேன் நான். சரியா? நான் எங்கள் அம்மா சொல்லுவாங்கடி, நெல் கொட்டினா வாரிடலாம், நெல் கொட்டிச்சுன்னா சொல்லு கொட்டினா வார முடியாதுன்னு சொல்லி. அதனால நான் பார்க்குறேன். இல்லைன்னு வச்சுக்க கண்ணப்பட திட்டுருவேன். என்னை எந்த ஜெயிலையும் நீ போட முடியாது. நீ இல்லை, உங்கள் அப்பன் செத்துவிட்டானே, உங்கள் அப்பனும் போட முடியாதுரி. ஒழுங்கு மரியாதையே எனக்கு கால் பண்ணுறேன். உனக்கு ஜோதிக்கு ஜோடி பொருத்தமாக நான் வந்துட்டேன் அடியே, வச்சிட்டான் அடியே என் அப்பா. நான் மதுரைக்கு இப்போ வந்தேன்ல, வந்தப்போ இருந்தேன் என் மூஞ்சிக்கும் இப்போ இருக்கிற என் மூஞ்சிக்கும் என் அப்பன் தாண்டி டிஃப்ரெண்ட்டு. காரணம் என்னை கட்டிக்க மாட்டேன் பொழுது நான் அப்படி இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி திருவண்ணாமலையில் வந்து உண்டி மதுரையிலிருந்து திருவண்ணாமலை வர வரைக்கும் பஸ்ஸில் வர வரைக்கும் அழுதுகிட்டே வந்துட்டி. அழுதுகிட்டே வந்து